ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. 20,000 மானியம் கொடுத்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்குறதுக்குரிய ஒரு சான்சஸ் கொடுத்துருக்காங்க. அது யார் யாருக்கு பொருந்தும், யார் யார் பை பண்ணலாம், யார் எலிஜிபிள் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தேன் மட்டும் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஈஸியாக. இப்போ கரண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த 20,000 ரூபாய் மானியம் யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் கிடையாது, ஃபுட் டெலிவரி பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் இது கொடுக்குறாங்க. 2,000 பேருக்கு. சரிங்களா? 2,000 பேருக்கு டெலிவரி ஊழியர்கள் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு தலா 20,000 மானியம் வழங்க ரூபாய் 4 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? 2,000 பேருக்கு 20,000 ரூபாய் மானியத்தில் பைக் வாங்க. சரிங்களா? மீதி காசு அவங்க போட்டுக்கிற மாதிரி 20,000 இவங்க தர மாதிரி. அப்படி கிட்டத்தட்ட 2,000 பேருக்கு 20,000 மானியம், கிட்டத்தட்ட 4 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசாணை வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இந்த மாதிரி பர்டிகுலர் ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி நிறைய இருக்குங்களா, அவங்களுக்கு இது இதாகும். உணவு டெலிவரி ஊழியர்கள் ஸ்கூட்டர் வாங்க ரூபாய் 4 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசாணை நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசாணை வெளியீடு 2,000 உணவு டெலிவரி ஊழியர்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க ரூபாய் 20,000 மானியம் அரசு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல ஒரு விஷயம் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 2,000 இணையம் சார்ந்த சேவை பணி தொழிலாளர்களுக்கு புதியதாக ஸ்கூட்டர் வாகனம் வாங்கும் பொருட்டு தலா 20,000 மானியமாக வழங்கும் புதிய திட்டம் கடந்த மார்ச்சில் நடந்த சட்டப்பேரவை தொடரில் நிதியமைச்சர் அறிவித்தார். இதை நிறைவேற்றும் வகையில் முதற்கட்டமாக 2,000 உணவு டெலிவரி ஊழியர்களுக்கு தலா 20,000 மானியமாக வழங்க ரூபாய் 4 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மானியம் பெற தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டுமா? சரிங்களா? அதனால் உறுப்பினராக இருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் முறைகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை நல வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான tnewww.tn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சக்தி. பாய்.